பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். ஆபிரகாமுடைய பாதிப்புகளில் முக்கியமானது சித்தம். பொதுவாக சித்தம் என்பது நாம் எதை செய்ய வேண்டும் என்பது. A disturbed mind will not arrive at the right conclusion or decision. கலவரம் அடைகிற ஆத்துமா ஒரு சரியான முடிவை எடுக்காது. ஆனால் ஆபிரகாமுடைய உணர்வுகளை எல்லாம் கர்த்தர் அடக்கினார் என்று கடந்த வாரம் பார்த்தோம். அவனுடைய மனம் தெளிவாக இருக்கிறது. அவனுடைய உணர்வுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கிவிட்டன. இப்போது அவன் தீர்மானம் எடுக்கிறான். நான் ஈசாக்கை பலியிடப் போகிறேன். ஆபிரகாம் ஒரே ஒரு மகனை பலியிடப் போகிறான். யோபுவுக்கு பிள்ளைகளை கொடுப்பதா கொடுக்க வேண்டாமா என்று தீர்மானிக்க சந்தர்ப்பமே கிடையாது. உன் பிள்ளைகளை தந்துவிடு என்ற ஒரு கட்டளையும் கிடையாது. கொடுக்கவா வேண்டாமா என்று தீர்மானிக்க அவசியமே இல்லை. திடீரென்று 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி அல்ல, யோபு போல அல்ல. இங்கே இவன் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். யோபு 10 பிள்ளைகளுக்காக தீர்மானம் எடுக்க வேண்டியதில்லை. அதில் தண்ணீர் தானே நடந்து விட்டது. ஆனால் இது இவன் தீர்மானம் எடுத்தால் தான் நடக்கும். அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு நிலைமையிலே ஆபிரகாம் இருக்கிறான். ஆண்டவரே, என்னாலே பலியிட முடியாது, என்னாலே இதை பலியிட முடியாது என்று அவன் சொல்வதற்கு உரிமை உண்டு. He had every right to refuse God's dictation, God's command. கர்த்தர் அவனுக்கு சொல்வதை வேண்டாம் ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. கர்த்தரும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. நீ உன் மகனை பலியிடாவிட்டால் உன்னை நரகத்திலே தள்ளிவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆண்டவர் அவனுக்கு உரிமை கொடுத்திருந்தார். நீ கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் போகலாம். நமக்கும் கர்த்தர் அப்படித்தான். என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கவில்லை கர்த்தர். நீங்கள் தொழுங்கள், தொழாமல் இருக்கலாம், உங்கள் உரிமை. Our Lord is not the Persian monarch. பாரசீக ராஜா அல்ல நம்முடைய கர்த்தர். பாரசீக ராஜா தான் கட்டாயப்படுத்துவான் தன்னை தொழ வேண்டும் என்று. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் 3:6. பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆம், நீ என்னுடைய பொற்சிலையை யாராவது வணங்காவிட்டால் அக்கினியை தூக்கி போடுவேன் என்பது கட்டளை. கீழ்ப்படிந்துதான் தீர வேண்டும். அது பாரசீக அரசனுடைய மாற்ற முடியாத கட்டளை. ஈசாக்கை தகன பலியிடு, இது அப்படிப்பட்ட கட்டளை அல்ல. It is a choice before Abraham. பலியிடலாம், பலியிடாமல் போகலாம். அவனுடைய விருப்பத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறான். God never threatens any man that he will throw him into hell. நரகத்திலே உன்னை தூக்கி எறிந்து விடுவேன், நெருப்பிலே உன்னை அழித்து விடுவேன் என்று தேவன் பயமுறுத்துகிறதல்ல. மனிதனுக்காக நரகம் உண்டு பண்ணப்படவே இல்லை. நரகம் கெட்டுப்போன தூதர்களுக்காக உண்டு பண்ணப்பட்டது. நாம சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அவன் போகிற இடத்துக்கு நாம் போகிறோமே தவிர கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போட விரும்புவதும் அல்ல. நரகம் நமக்காக உண்டாக்கப்பட்டதும் அல்ல. இன்றைக்கு பல விதத்தில் குற்றம் சாட்டுகிறார்கள்.
ஆபிரகாமை பார்த்து நீ பலியிடு சொன்னதற்கும் அந்த பாரசீக மன்னனுக்கு என்ன வித்தியாசம்? கடவுள் திடீரென்று ஏன் கட்டளையிடுகிறார் என்று. இன்றைக்கு அவர் rebellious heart never obeys God. நம்முடைய கீழ்ப்படியாத இருதயங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கின்றன. அவருக்கு விரோதமாகவே பேசுகிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரமை கட்டாயப்படுத்தவில்லை. ஞானஸ்நானம் கட்டாயம் அல்ல, மனம் திரும்புதல் கட்டாயம் அல்ல. எங்கு உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்பது தனித்தனி மனிதனை பிடித்து அழுத்தி ஞானஸ்நானம் என்ற கட்டளை அல்ல. வேதவசனம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனி மனிதனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மற்றவர்கள் சொல்வது போல கிறிஸ்தவ மதம் நம்மை அடிமைத்தனத்துக்கு தள்ளுகிற மார்க்கம் அல்ல. இயேசு நம்மை அடிமைத்தனத்தில் தள்ளுகிறது அல்ல, சுதந்திரமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டினுடைய சிந்தனையாளராகிய ரூசோ இவ்விதமாக சொல்லியிருக்கிறான். Man is born free, but everywhere he is in fetters. ஃபெட்டர்னா சங்கிலி. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எல்லா இடத்திலும் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறான். அப்படியானா என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் அவன் அடிமையாக இருக்கிறான். சபையில் அடிமை. உட்கார், எழுந்திரு, பாடு, கைதட்டு, ஸ்தோத்திர. அடிமைத்தனம். ஞானஸ்நானம் எடு, திருவிருந்து எடு, ஆராதனைக்கு வா. அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆபிரகாமை கர்த்தர் அடிமைப்படுத்துகிறார். ஒரு அடிமையை போல பிள்ளையை பலியிடு என்று சொல்லுகிறார். உரிமையற்ற ஒரு அடிமையை போல ஆபிரகாமை கர்த்தர் வைக்கிறார் என்று. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆப்பிரிக்க தேசத்தில் அங்குள்ள ஆதிவாசிகள் தங்கள் கழுத்திலே மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக் கொண்டு வருவார்கள். மண்டை ஓடுகளை கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு ஆடி பாடி அவர்கள் சந்தோஷமாக வருவார்கள். அந்த மண்டை ஓடுகள் யாருடைய ஓடுகள்? தாங்கள் பெற்ற பிள்ளையை பலியிட்டு அந்த மண்டை ஓட்டை கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். தங்கள் சகோதரனை கொன்று அவனுடைய மண்டை ஓட்டை கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். இன ஜனத்தை கொன்று அந்த தலையை தன் கழுத்திலே தொங்க போடுகிற ஒரு பைத்தியக்கார ஜாதியாக அவள் போய்கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு குரங்கையோ வேறு மிருகத்தையோ கண்டால் விழுந்து பணிவார்கள். கொடுமையான மிருகத்தை வணங்குவார்கள், ஆனால் மனிதனை கொலை செய்வார்கள். இப்படி ஒரு நம்பிக்கை. ஏன் அவர்கள் கொலை செய்கிறார்கள்? தங்களுக்கு லாபம் வரும், தாங்கள் பத்திரமாக இருப்போம், தங்களுக்கு தீங்கு வராது என்பதற்காக இந்த கொலையை செய்கிறார்கள். இந்த பலியை அவர்கள் பலி அல்ல, கொலை. ஆனால் அவர்கள் அதை பலி என்று எண்ணி இந்த பலியை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள், இப்படிப்பட்ட அழுக்கான கருத்துக்களை, கேவலமான மனிதனை அடிமையாக்குற கருத்துக்களை சொல்லுகிற மதம், வேதம், மத சம்பந்தப்பட்ட பிரசங்கங்கள், இவை எல்லாவற்றின் மீதும் தீ பரவட்டும் என்றார் அறிஞர் அண்ணா. இதன் மீது தீ பரவ வேண்டும். நாளைக்கு மறுதினம் 100வது ஆண்டு பிறந்த தினம் கொண்டாடப்படுகிற அந்த பேர் அறிஞனுடைய வார்த்தைகள் மனிதனை அடிமைப்படுத்துகிற, சிந்திக்க விடாத இந்த கருத்துக்கள் மீதெல்லாம் தீ பரவ வேண்டும். மனிதனை அடிமைப்படுத்துகிற வேதங்கள் மீது தீ பரவ வேண்டும் என்பது அவனுடைய கருத்து. பிரியமானவர்களே, இப்போது நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட கருத்து நிலவுகிற ஒரு சமுதாயத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனுமாகிய ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்று சொன்னவுடனேயே இந்த எழுத்துக்கள் மீது தீ பரவட்டும் என்ற வார்த்தை வந்துவிடும். இந்த எழுத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவைகள் என்று சொல்லப்படும். என் பிரியமான சகோதரனை, சகோதரியே, நான் ஏன் இப்படி பேசுகிறேன் என்ற வழக்கம் போல பேசுகிற அந்த பரம்பரை பிரசங்கம் எனக்கு வராது.
நான் உங்களை சிந்திக்கும்படியாகவே தூண்டுகிறேன். கிறிஸ்தவ சிந்தனையாளர்களாக நீங்கள் மாற வேண்டும். வேதத்தை மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதத்தின் அடிப்படை சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு போதகர், எந்த ஒரு வார்த்தையும் மறுக்காதவன் நான். ஆக நான் நீங்கள் தைரியமாக இந்த வசனங்களை கேட்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தகன பலியிடு என்று சொன்னவுடனேயே ஈசாக்கு பலியிடும் போது ஆபிரகாம் பார்க்கிறான், எதில் தீ பரவ வேண்டும். எபிரேயர் 11:18. எபிரேயர் 11:18 இல்லையா? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி ஈசாக்குக்குள் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்ற அவனோடே கூட இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர். ஒருவர் மாத்திரம் வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை, வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தம் அல்ல, வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தம் என்ற ஒன்றே ஒன்று. ஈசாக்குக்குள் பல வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஈசாக்கின் மூலமாய் உன்னுடைய சந்ததி விளங்கும். ஈசாக்கின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும். ஈசாக்கின் சந்ததி கடற்கரை மணலத்தரையாக இருக்கும். ஈசாக்கின் சந்ததி ஒரு ராஜ்யமாயிருக்கும். ஈசாக்கின் சந்ததியில் கர்த்தராகிய இயேசு வருவார். இத்தனை வாக்குத்தத்தங்களையும் பெற்ற ஈசாக்கின் மீது நெருப்பு பற்ற வைக்கப்பட போகிறது. இந்த ஈசாக்கின் மீதுதான் நெருப்பு பற்ற வைக்கப்படுகிறது. ஒரு விதத்தில் சொன்னால் தீ பரவட்டும் என்றுதான் ஆபிரகாம் நிற்கிறார். தன் அருமை மகன் மீது அந்த நெருப்பு பற்றிய அப்போது அவருடைய விசுவாசம் என்ன? என்னுடைய மகன் நெருப்பு பற்றி எரிந்து சாம்பலானாலும் அவருக்குள் இருக்கும் வாக்குத்தத்தங்கள் எரிந்து போகாது. அவருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எரிந்து சாம்பலாகாது. அது எரிந்தும் வெந்து போகாமல் இருந்த முட்செடியை போல ஆபிரகாமுடைய காட்சி. என் மகன் மீது நெருப்பு பற்றி எரியும், ஆனால் என் மகன் வெந்து போக மாட்டான். என் மகனுக்குள் இருக்கிற வார்த்தைகள் வெந்து போகாது. ஆகையினால் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். 19. ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அப்படியானால் மோரியா மலையிலே நடந்தது என்ன? உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அவன் அந்த பலிபீடத்தில் கிடத்தி அவனை எழுப்பினான். அவன் பலியிடப்படவில்லை. ஒரு பாவனை. என்ன பாவனை? உயிர்த்து எழுந்ததாக ஒரு பாவனையாக பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஆபிரகாம் நெருப்பு பற்றி எரிந்தாலும் தேவனது வாக்குத்தத்தங்கள் பற்றி எரியாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ அவர் மீது நாம் வைத்த நம்பிக்கைகளோ எரிந்து போகாது. பிரியமான சகோதரனே, சகோதரிய, அரசாங்க சட்டங்கள் ஒரு நமக்கு விரோதமான எரிமலைகளாக வரலாம். எத்தனையோ சட்டங்கள் நமக்கு விரோதமான அக்கினி சூளைகளாக வரலாம். அந்த எபிரேய வாலிபர்களை போல சொல்லுவோம், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அக்கினி சூளையிலிருந்து, இந்த நெருப்பிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர். ஆகவே தைரியமாக இருங்கள். எப்படிப்பட்ட கடும் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும்
நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று உங்களை மிக அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே இப்போது ஆழமான தீர்மானத்துக்கு வந்து விட்டான். என் மகன் வெந்து போக மாட்டான். என் மகனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட எந்த வார்த்தைகளும் அழிந்து போகாது. என் நம்பிக்கை சாகாது. இந்த விசுவாசத்திலே அவன் ஆபிரகாமை பலியிட முற்பட்டான். சாதாரணமாக அவன் புறப்படவில்லை. அருமையானவர்களே, சவக்கடலிலே ஒரு மனிதன் விழுந்து விட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? மிதக்குவான். மிதப்பா. என்ன செய்ய மாட்டான்? மூழ்கி போக மாட்டான். ஏனென்றால் உப்பு அதிகம். உப்பு அதிகமாக இருப்பதனால் மூழ்கமான். அதுக்காக பாத்திரத்தை உப்பு வைத்து யாரையும் பிள்ளைகளை அங்கே விளையாட்ட விட்டுறாதீங்க. சவக்கடலில் உப்பு அதிகம். அதனால யாரும் மூழ்க மாட்டான், மிதப்பான். ஏனென்றால் அது மூழ்க முடியாது. அதுபோல எந்த மனிதன் தேவனது வாக்கு தத்தங்களை சுமக்கிறானோ அவன் சூழ்நிலையில் ஆழத்தில் மூழ்கி போகவே மாட்டான். அவன் மிதப்பான். அதைத்தான் ஆபிரகாம் கற்றுக்கொண்டான். தேவ வசனத்தை, தேவ வாக்கியத்தை, தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை சுமக்கிறவனை எந்த சூழ்நிலையிலும் அவன் மூழ்கி போகவே மாட்டான். அருமையான பிள்ளை, இதுதான் ஆபிரகாமுடைய நம்பிக்கை. விசுவாசம் என்பது அடித்தளம் இல்லாத ஒரு பள்ளத்தை நோக்கி பாய்வது. கிடுகிடு பள்ளம், குதித்து விடு என்ற சத்தம் கேட்கிறது. அதற்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசம். கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லை. இருண்ட பள்ளம், ஆழம் தெரியாத பள்ளம். இதிலே குதித்து விடு. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எந்த அறிவிப்பும் இல்லை. பலியிடு. கிடுகிடு பள்ளம் போன்ற ஒரு நிலைமை. அதிலே ஆபிரகாம் குதித்தான். அவன் பாதங்கள் கண்மறைவில் நின்றன. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஒரு அடித்தளம் இல்லாத ஒரு இடத்தில் நாம் திடீரென்று குதிப்போம். ஆனால் நல்ல கற்பாறை மீது நம்முடைய பாதங்கள் உறுதியாக நிற்கும். அதுதான் விசுவாசத்தின் பலம். ஒருபோது விசுவாசத்தில் குதித்தவன் மாண்டு போறதில்லை, அமிழ்ந்து போறதில்லை. கண்மறையாக இயேசு கிறிஸ்து தாங்கி பிடிப்பார். ஆகவே விசுவாசத்தோடு இருங்கள். ஆபிரகாம் jumped into this faith. இந்த விசுவாசத்திலே ஆபிரகாம் குதித்தான். அதனாலே அவன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, எனக்கு அங்கு அந்த மோரியா மலையிலே ஒரு சத்தம் கேட்பதாக என் மனசாட்சியிலே வருகிறது. எனக்கு ஒரு உணர்வு. எப்படி என்றால், அடிவாரத்தில் உள்ள ஏத்தியர்கள் எல்லாம், ஏத்தியர் யார்? எந்த ஜாதியை சார்ந்தவர்கள்? ஜாதினா ரெட்டியாரா கோனாரான்னு கேட்கல, வேதத்தில் சொல்லியிருக்கிறத கேட்குறேன். கானானியர். இந்த ஏத்தியர் எல்லாம் கானானியர். இவர்களுக்கெல்லாம் என்ன பழக்கம் உண்டு? தங்கள் பிள்ளைகளை பலியிடுவார்கள். தங்களுடைய மூத்த மகனை பலியிடுவார்கள். எதற்காக பலி? அதற்கு என்ன பெயர்? நரபலி. நரபலியிட்டு தங்களுக்கு லாபம் தேடுகிற கூட்டம். அவருடைய தெய்வம் யார்? சாத்தான். பொதுவாக ஒரு பேரை வைப்போமே. எத்தனையோ தெய்வம் இருக்குது. பாபிலோனிய தெய்வத்துக்கு பேர் மாறி. நம்ம நாட்டிலையும் முத்து மாதிரி, சொல்ல மாதிரி, எல்லா மாதிரி இருக்குது. அங்கேயும் இருக்குது. சரி, இருக்கட்டும். ரொம்ப சத்தம் போட்டு சொன்ன தெருவிலிருந்து ஆட்கள் வருவாங்க. சரி, வரட்டும். என் பிரியமான சகோதரனே, என் மனதிலே எண்ணம், இந்த சாத்தானுடைய பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்து அந்த மண்டை ஓட்டை கழுத்தில் போட்டு கொண்டு இந்த ஆப்பிரிக்கர் போனது போல போகலாம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு கீழே வருகிறான். அப்போது ஒரு செய்தி கானானிய மக்களுக்கு, உங்கள் தெய்வம் உங்கள் பிள்ளையை பலியிட்டு அந்த மண்டை ஓட்டை உங்கள் கழுத்திலே போட்ட கொடுமையான தெய்வம் எங்கள் தெய்வம். எங்கள் பிள்ளைகளை காக்கிற தெய்வம், நரபலி கேட்காத தெய்வம். அப்படியே ரத்தம் சிந்த வேண்டும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஒரு அன்பின் தெய்வம் எங்கள் தெய்வம். யாரையும் காவு கேட்கிற தெய்வம் அல்ல. இந்த செய்தியை தான் மோரியா மலை அறிவிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் உலகமெங்கு சொல்றது. இயேசு கிறிஸ்து நரபலியிடவில்லை. நரபலி எப்போது? பிரியமில்லாத மகனை,
தரதரவென்று இழுத்து அவன் கதற கதற துடிக்க அவனை வெட்டுவது நரபலி. என் இயேசு கிறிஸ்துவோ சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார். அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். ஆக நரபலி அல்ல, அது தேவனது பலி. ஆம் பிரியமானவர்களை, இவ்விதமாகுது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மறுபடி வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரை, அந்த வசனம் அல்ல, அதுக்கு அடுத்த வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இது எத்தனாவது வசனம்? நான் தான் வாசி சொன்னேன். அவன் தூரத்திலே கண்டான். அருமையானவர்களே, இந்த தூரத்திலே அவன் பார்க்கும் பொழுது ஒரு காட்சியை பார்த்தான். அந்த இடத்தை பார்த்தான் என்ற ஒரு காட்சி என்ன? ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு வெற்றியோடு கீழே வருகிறான். தொழுது கொண்டு தன் மகனோடு திரும்பி வருகிற காட்சியை தூரத்திலே கண்டான். இந்த காட்சியை பார்த்தவுடனே அந்த வேலைக்காரனை பார்த்து சொன்னான், நீங்கள் இங்கே இருங்கள். ஒரு தேவ ரகசியத்தை கண்டான். என்னை பலியிட சொல்கிறார், நான் மலை உச்சிக்கு போகிறேன், திரும்ப இறங்க வேண்டிய நேரம் வருகிறது, என் மகனோடு நான் திரும்ப வருகிறேன். ஆகவே ஒரு மகத்தான காரியம் நடக்கிறது என்று அறிந்து கொண்டு தூரத்திலே அதை கண்டு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று அவன் சொன்னான். பிரியமானவர்களே, இந்த லாங்கர் வியூ, இந்த தொலை தூர பார்வை நமக்கு வேண்டும். ஒரு நாள் மோசே ஆண்டவரை பார்த்து அழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் கானானை பார்க்க வேண்டும், அந்த லேபனோன் மலையை நான் பார்க்க வேண்டும், அந்த கேதுரு மரங்கள் நிறைந்த அந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும். இது பற்றி இனி பேசாதே. ஆண்டவர் மோசேயை தடுத்து நிறுத்திவிட்டார். பிறகு சொல்லுகிறார், அந்த மலை மீது ஏறு, அந்த தேசத்தை பாருங்கள். மோசே கீழே இறங்கி வரும்போது சொல்லுகிறார், I have been to the mountain top. நான் மலை உச்சிக்கு போய் வருகிறேன். என்ன பார்த்தாய் மோசே? கானான் தேசத்தை கண்டேன், வாக்குத்தத்த நாட்டை தூரத்திலே கண்டேன் என்றார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பார்வை நமக்கு வேண்டும். தூரத்திலே என்ன நடக்கிறது, நம்முடைய வாக்குத்தத்தங்களுடைய நிறைவேறுதலை பார்க்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது சொன்னார், ஆதியாகமம் 12:1. கொஞ்சம் சீக்கிரமாய் வாசி. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போது தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் நடக்கும் போதெல்லாம் எங்கே போகிறாய் ஆபிரகாம்? ஒரு தேசத்துக்கு போகிறேன். எந்த தேசம் தெரியாது. டவுன் பஸ்ஸில் ஏறுறீங்க, அம்மா டிக்கெட் எந்த ஊருக்கு வாங்கணும்? தெரியலையே, கிளறுங்க. தெரியாம ஒரு இடத்துக்கு போக முடியும். ஆபிரகாம் தெரியாமலேயே போகிறான். ஆனால் ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு தேசம் உண்டு, அந்த தேசத்துக்கு போகிறேன் புறப்பட்டு கொண்டே போனான். எபிரேயர் 11:8. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆபிரகாம் புறப்பட்டு வருவதை குறித்து இப்படி சொல்கிறது, வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இவ்விதமாக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கு பிறந்து விட்டார். தேசம் கிடைக்கவில்லை. ஈசாக்குக்கு ஒரு மகன் பிறந்தான், யாக்கோபு, வாக்குத்தத்தத்தின் மகன். அவன் பிறந்தான், ஆனால் எது பிறக்கவில்லை? நாடு கிடைக்கவில்லை. யாக்கோபு எகிப்து தேசத்திலே மரித்தான். ஆபிரகாமுக்கு மக்பேலா குகை சொந்தமாயிற்று. ஈசாக்குக்கு இன்னொரு கல்லறை, யாக்கோபு எகிப்திலே கல்லறை.
எது கிடைக்கவில்லை? தேசம் கிடைக்கவில்லை. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை பெற்றார்களே தவிர வாக்குத்தத்த நாட்டை அவள் பெறவே இல்லை. அவர்கள் அதை அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்த நாட்டை நம்பி 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 நடக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் அதை தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அந்த வாக்குத்தத்த நாட்டை அவன் கண்கள் காணவில்லை, அவனுடைய இருதயம் கண்டது. அதுபோல மலை அடிவாரத்தில் இருக்கும்போதே தன் மகனை அழைத்து கொண்டு திரும்ப வருவதை அவன் கண்டான். உங்கள் பார்வை, என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? நாம் முடிவை பார்க்கிறோமா? என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசித்து நமக்கு காண செய்கிறாரா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமாக செய்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆபிரகாம் விசுவாச கண்களினாலே கானான் தேசத்தை தூரத்திலே கண்டான். மலை அடிவாரத்தில் இருந்து தன்னுடைய மகன் திரும்ப உயிரோடு வருவதை கண்டான். இதுதான் விசுவாசம் உள்ள கண்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் மிக அருமையாய் ஆசீர்வாதமாய் நடப்பதை உங்கள் மனக்கண்கள் பார்ப்பதாக. உங்கள் பிள்ளைகள் பரீட்சையிலே வெற்றி பெற்று முதன்மையாக விளங்குவதை பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கண்களை பிரகாசிப்பாராக. உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பதை காணும்படி உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பாராக. வியாதிகள் சுகமாகி நீ நல்ல நிலைமையில் இருப்பாய் என்று உன்னையே நீ காணும்படி உன் கண்களை கர்த்தர் பிரகாசிப்பாராக. மலை அடிவாரத்தில் இருந்து தூரத்தில் பார்த்த அந்த பார்வையை கர்த்தர் நம் எல்லாருக்கும் தருவாராக. ஆமென். இது ஆசீர்வாதமான ஒரு பார்வை, இது விசுவாசம் உள்ள ஒரு பார்வை. அந்த பார்வையை அவன் எடுத்தார். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். நாம் திரும்ப வருவோம் என்று சொல்லும்போது அவர்களை அங்கேயே நிறுத்தி விட்டார். ஏன் இவர்களையும் அழைத்து கொண்டு போயிருக்கலாமே? உண்மையாகவே ஈசாக்கை பலியிட்டு சாம்பலை அள்ளிக்கொண்டு கீழே வருவானானால் நிச்சயமாய் இவளை அழைத்து கொண்டு போயிருப்பான். அந்த சாம்பல் பாத்திரத்தை தூக்கி கொண்டு வருவதற்காக இவள் தேவைப்படுமாக அழைத்து கொண்டு போயிருப்பான். இப்போது நடக்கப் போவது ஒரு அற்புதம். என் பிள்ளையை பலியிடக் கொண்டு போகிறேன், நான் திரும்ப உயிரோடு கொண்டு வருகிறேன். என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் பலியிடச் சொன்ன கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போகிறார். நான் திரும்ப வரும்போது அவனை உயிரோடு அழைத்து கொண்டு வருவேன். ஒரு தேவ ரகசியம் அங்கு இருக்கிறது. அந்த ரகசியத்துக்கும் வேலைக்காரனுக்கும் பங்கில்லை. ஆகவே அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபத்துக்கு விசுவாசம் இல்லாதவர்களை அழைக்காதீர்கள். சில சமயத்தை சொல்லி ஜெபத்துக்கு அவங்களை கூப்பிடுகிறோம், இவர்களை கூப்பிடுகிறோம், வரவே இல்லை. அவர்கள் கழுதை பக்கம் நிற்கட்டும், உங்கள் ஜெப அறைக்கு வர வேண்டாம். அவள் கழுதையை காப்பதற்காக வைக்கப்பட்டவர்கள். அவளை ஜெபத்துக்கு அழைக்காது. தரிசனம் இல்லாத, அழைப்பு இல்லாத, விசுவாசம் இல்லாத ஒருவரையும் ஜெப பங்காளர்களாக நீங்கள் அழைக்கவே கூடாது. இது தேவ ரகசியம் இந்த மலையிலே நடக்கப் போகிறது. அந்த ரகசியம் யாருக்கு மாத்திரம்தான் பங்கு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் மாத்திரம். யாருக்கு பங்கு இல்லை? வேலைக்காரனுக்கு கிடையாது. அவனை தனியே நிறுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சேமனே தோட்டத்தில் தன் பிதாவோடு பேசும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை அழைத்து கொண்டு வந்து ஒரு காலகட்டத்திலே நீங்கள் 3 பேரும் இங்கு நின்று விடுங்கள். This is a matter between my father and me. எனக்கும் என் பிதாவுக்கும் உள்ள காரியம், இதிலே ஒருவரும் தலையிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார். அதுபோல மோரியா மலையிலே that was a matter between the father and son. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு உள்ள காரியம், அதிலே அவளுக்கு பங்கில்லை. பிரியமானவர்களே, தேவ ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள். மரியாளை போல தன் இருதயத்தில் அவளை சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அந்த பரிசுத்தமான பாத்திரமாகிய கிருபை பெற்ற மரியாளை போல நம்முடைய இருதயத்தில்
அவள் எண்ணிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர அதை யாவரோடும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். There is a divine secret. It is a divine appointment that is between God and yourself. உங்களுக்கும் தேவனுக்குள்ள அந்த ரகசியத்தை நீங்கள் ஒருபோதும் மற்றவர்கள் பங்கிடாதீர்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக ஈசாக்கை தரவென்று ஆபிரகாம் இழுத்து கொண்டு போகவில்லை. ஒரு இடம் வந்தது. பிரியமானவர்களே, இந்த வாசியங்கள் அந்த 5ஆம் வசனத்தை வாசியங்கள் திரும்பவும். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். சரி, என்ன செய்கிறார்கள் வாசியங்கள்? ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையினாலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அருமையானவர்களே, இப்போது ஒரு காரியம், வேலைக்காரர்கள் நிறுத்தப்பட்டது சரிதான், கழுதையை நிறுத்திவிட்டார். இந்த கழுதை தானே கட்டையை சுமக்க வேண்டும். கட்டையை எடுத்து ஈசாக்கின் தோளில் வைத்த உடனேயே ஈசாக்குக்கு புரிந்தது, என் தகப்பன் இந்த ஆட்டை, இந்த கழுதைகளை இந்த கட்டையில் சுமக்க அனுமதிக்கவில்லை, நானே சுமக்க வேண்டும், நான் தான் சுமக்க வேண்டும். உடனே கேட்கிறான், நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆட்டை எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கு விளங்கிவிட்டது. தோளில் உள்ள கட்டை அழுத்துகிறது. மலை மேலே ஏற ஏற அது அழுத்துகிறது. வேர்வை சொட்ட சொட்ட வாலிபனான அவன் நடக்கும்போது அவன் உள் மனசாட்சி சொல்லுகிறது, உன்னை பலியிடப் போகிறான், உன்னை பலியிடப் போகிறான், உன்னை பலியிடப் போகிறான். பிதாவின் சித்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் சித்தத்துக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். மோரியா மலை கீழ்ப்படிதலின் படிகள், அவை வழியாக ஏறி போறான். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நிலைமையிலும் ஈசாக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் எந்த வார்த்தையும் சொல்லாமல் முறுமுறுக்காமல் அமைதியாய் போனான். தன் என் தகப்பன் ஞானம் உள்ளவன், என் தகப்பன் புத்தியினம் அல்ல, என்னை பலியிடப் போகிறான் என்று அவன் தகப்பனுடைய ஞானத்தை மீது நம்பிக்கை வைத்தான். ஆம் பிரியமானவர்களே, அது அவனுக்கு மிக பிரியமானதல்ல, ஆனாலும் பிதாவினுடைய கட்டளை. பிரியமானவர்களே, வரலாற்றிலிருந்து ஒன்று சொல்லுகிறேன். ஏத்தேஸ் நகரத்திலே, ஏத்தேஸ் நகரம் தீர்ப்பளித்து சாக்ரட்டிஸுக்கு விஷக்கோப்பையை கையில் கொடுத்திருக்கிறார்கள். விஷக்கோப்பையை கையில் வைத்திருக்கிற சாக்ரட்டிஸ், மெலிட்டஸ் என்று ஒருவன் சொல்லுகிறான், சாக்ரட்டிஸ் எங்களோடு கொஞ்சம் பேசும். சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான், உங்களோடு நான் கொஞ்சம் சமயம் எடுத்து பேசும்போது என் இருதயம் வெடித்து நான் இறந்து போனால், ஏத்தேஸ் நகரம் எனக்கு ஒரு கோப்பை நிறைய விஷம் கொடுத்து அதை சாப்பிடாமல் நான் இருதயம் வெடித்து இறந்தால் தேச சட்டத்தை மதிக்கவில்லை என்று என் மீது குற்றம் வருமாகையினால் நான் அதை குடித்துவிட்டு பேசுகிறேன் என்று அந்த விஷத்தை குடித்துவிட்டு அவன் பேசி மரித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன் கரத்திலே ஒரு பாத்திரத்தை எடுத்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும் என்று கதறி அழுதார். இரத்தத்தின் வேர்வை துளிகள் கெத்சேமனே தோட்டத்தில் விழுந்தன. ஏன் அப்படி அழுதார்? சாக்ரட்டிஸ் அவ்வளவு வீரமாக மரித்தானே. இயேசு கிறிஸ்து மரணத்துக்கல்ல, தான் குடிக்க போகிற பாத்திரம் மரணம் அல்ல, தான் குடிக்க போகிற பாத்திரம் சர்வ உலகத்தின் பாவம். அதற்காகத்தான் அவர் போராடினார். பிறகு அந்த பாத்திரத்தையும் பானம் பண்ண அவர் தனித்து
பார்த்து ஒரு முடிவெடுத்தார். மற்ற சீசர்களோடு இல்லாதபடி, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாக உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஈசாக்கும் அப்படித்தான். அப்புறம் என் தகப்பனே, என்னை பலியிடுகிற காரியம் நீங்க கூடாதாக என்னை பலியிடும் என்று கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அவன் நடந்தான். அமைதியாய்விட்டான். இருவரும் அமைதியாய் போய்கொண்டிருக்கிறார். A silent period. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான வேளை ஒன்று வந்து கொண்டிருக்கும். கர்த்தரை நம்புங்கள். 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அதுதான் வாஸ்தாய் விட்டதே. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பிரியமானவர்களே, இன்னும் சில நிமிடத்தில் நான் முடிக்கிறேன். கவனியுங்கள். தோளில் பாரம் அழுத்துகிறது. அந்த கட்டையை சுமக்க முடியாத பாரம். மலையிலே ஏறிக்கொண்டிருக்கிறான். வேர்வையை துடைத்துக் கொண்டு தன் தகப்பனை பார்க்கிறான். தகப்பனுடைய கண்களிலும் கண்ணீர், மகனுடைய முகத்தில் வேர்வை, கையில் கத்தி, தீபம். இந்த ரெண்டையும் பார்க்கும்போது பேச முடியாமல் மலையில் ஏறி பெருமூச்சு வாங்கும்போது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, பலிக்கு ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையில், பிதாவே, அறியாமல் செய்கிற இவர்களை மன்னியும் என்பதை எவ்வளவு கஷ்டத்தோடு சொன்னாரோ, அதுபோல ஈசாக்கும் மலையிலே ஏறும்போது பலிக்கு ஆடு எங்கே? என் பிரியமான சகோதரனே, பேச முடியாத அளவுக்கு துக்கம் தொண்டையில் நிரப்ப நீருண்ட பள்ளத்தாக்கை கடந்து வந்து கொண்டிருக்கிறாயா? யாரிடமும் பேச முடியாதபடி, அமைதியாய் சாப்பிட முடியாதபடி, தரையினில் படுத்து சற்று இளைப்பாற முடியாதபடி, உன் இருதயத்தில் துக்கம் அடைத்திருக்கும் போது நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார். உன் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கவலைப்படாதே என்று இந்த ஆறுதலோடு அவன் நடந்தான். அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடந்தது. வாசியுங்கள். ஒரு ஆடு அங்கு மாட்டியிருக்கிற அந்த பகுதியை வாசியுங்கள். அவன் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, வாசியுங்கள், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இப்போது அங்கு ஆடு சிக்கி இருப்பதை பார்த்தான். ஒன்று கவனியுங்கள். ஆடு எங்கே என்று ஈசாக்கு கேட்டானே, எதற்காக தெரியுமா? ஆடே இனி கிடைக்காது. ஆடு கிடைக்கிற பகுதி மலையின் அடிவாரம். இப்போ மத்திய பகுதியை தாண்டி விட்டார்கள். இனி கொடிய விலங்குகள் இருக்கும். அங்கு எது கிடையாது? ஆடு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மலை உச்சியிலே ஒரு ஆடு இருக்கிறது. பொதுவாக ஆடுகள் எப்படி சிக்கிக்கொள்ளும் தெரியுமா? அடர்ந்த ரோமம் இருக்கும். அந்த ரோமத்தினாலே அந்த ரோமமானது எங்கே சிக்கிக்கொள்ளும்? செடிகளில் சிக்கிக்கொள்ளும். எவ்வளவு இழுத்தாலும் ஆடு போக முடியாது. அந்த ஆடுகள் அப்படி சிக்கிக்கொள்ளும். அந்த ரோமங்கள் எல்லாம் பற்றி பிடித்துக் கொள்ளும். அப்போது இழுத்து பறித்தாலும் போக முடியாமல் இருக்கும். ஆனால் எங்கே எங்கே சிக்கி இருக்கிறது? வேதம் சொல்கிறது, கொம்புகளில் சிக்கி இருக்கிறது. கொம்பிலே மாத்திரம் சிக்குமானால் ஆடு எளிதாக ஓடிவிடும். கொம்பிலே சிக்குமானால் எளிதாக ஆடு ஓடிவிடும். எதிலே சிக்கினால் ஓட முடியாது. அதில் ரோமத்தில் சிக்கினால் ஓட முடியாது. அப்படி ரோமத்தில் தான் சிக்கும். அதனால தான் ஓட முடியாமல் இருக்கும்.
இது ஓடக்கூடிய ஆடு அங்கே இருக்கிறது. ஏனென்றால் சந்தர்ப்பத்தினாலே பிடிபட்ட ஆடு அல்ல, சூழ்நிலையினாலே பிடிபட்ட ஆடு அல்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தரையே கொண்டு வந்த ஆடு, தேவனே கொண்டு நிறுத்தின ஆடு. சந்தர்ப்பம் தந்த ஆடு அல்ல, சூழ்நிலை தந்த ஆடு அல்ல, பரம தகப்பன் கொடுத்த ஆடு. கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையிலும் சந்தர்ப்பம் அல்ல, சூழ்நிலை அல்ல, கர்த்தரே வாய்க்க பண்ணுவார், தேவனே செய்வார், தன் நாமத்தை உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். இந்நாளில் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எத்தனையோ முறை இந்த வேத பகுதியை வாசித்தாலும் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவுடைய மக்களுடைய தெளிவான சிந்தைக்குள் வரும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவர்கள் ஆழமாக உம்முடைய சத்தியங்களை பார்க்க பிரகாசமான மனக்கண்களை அவளுக்கு கொடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தன் மனம் போல சிந்தனையிலிருந்து விடுதலை செய்து வேதத்தின் ஆழத்துக்கு கொண்டு வந்து நல்ல அடிப்படை அஸ்திவாரத்தில் நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். எந்த சூழ்நிலையிலும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலே அடைக்கலம் புக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.